விக்ரமாதித்தன் கதைகள். விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்திலிருந்து வேதாளத்தை பிடிச்சு கொண்டு வரும்போது வேதாளம் மற்றொரு கதையை சொல்ல ஆரம்பிச்சது. முன்னொரு காலத்துல வில்லி நகரத்துல தர்மத்வஜன் என்னும் மன்னன் வமிசகேதுவென பிரசித்தி பெற்றிருந்தான். அவனுக்கு 3 பத்தினிகள் இருந்தாங்க. அவங்கள மூத்த தேவிக்கு தாராவலி என்றும், இரண்டாவது தேவிக்கு இந்துலேகை அல்லது சந்தனகுயத்தி என்றும், மூன்றாம் தேவிக்கு மிருங்காங்கவதி என்றும் பெயர்கள் விளங்கின. அவங்க 3 பேரும் நல்ல அழகிங்க. மிகவும் மிருதுவான தேக அமைப்பு உடையவர்கள். பெண்மையின் மென்மையை அள்ளி சுவைப்பதையே லட்சியமாக கொண்ட கலைமன்னன் தன்னுடைய மூதேவிமார்கள்ல யாரு மிகவும் மிருதுவான தேக நளினம் உடையவள்னு திகைப்படைவதுண்டு. ஒரு சமயம் வசந்த உற்சவத்தின் போது அந்த மன்னன் தன் தேவிமார் 3 பேரோட சிங்கார தோட்டத்துக்கு போய் அவங்களோட விளையாடிக்கிட்டு இருந்தான். அதுக்கு நடுவில் மூத்த தேவியான தாராவலி விளையாட்டா மன்னனுடைய கேசத்தை பற்றி இழுத்தா. அப்போ அவ கூந்தல்ல காதோரம் அணிந்திருந்த தாமரை மலர் ஒன்று நழுவி குதிச்சு அவ மடியில விழுந்தது. அது விழுந்த அதிர்ச்சி தாங்காம தள்ளாடினா. அவளோட கூந்தல்ல சூடியிருந்த மற்றொரு பூவின் மனோகரமான நெடி பூங்காவனம் எங்கும் பரவவே அதன் நெடியில போதையுற்ற ஒரு மெல்லிய பொன்வண்டு மகரந்த தேனை அள்ளி பருக பறந்து வந்து கூந்தலில் உள்ள பூவின் மேல அமர்ந்தது. அந்த பொன்வண்டின் பாரம் தாங்காம மெல்லிய உடல் வாய்ந்த தாராவலி மூர்ச்சித்து விழுந்து விட்டா. இதை பார்த்த அரசனும் பரிவாரத்தாரும் பதறி போனாங்க. அவ முகத்துல குளிர்ந்த ஜலத்தை தெளிச்சு விசிறி கொண்டு விசிறியும் உணர்வூட்டினாங்க. இவ்வளவு மென்மை உடையவளா தாராவலின்னு அரசனும் அதிசயித்தபடியே அரண்மனைக்கு போனான். இரவு நேரம் வந்ததும் அவள் உடம் குணமடைந்து வருவதை அறிந்த மன்னன் திருப்தி அடைஞ்சு இரண்டாம் தேவியான சந்தனகுயத்தி எனப்படும் இந்துலேகையுடன் அந்தப்புரத்தின் மேன்மாடத்திற்கு போனான். நள்ளிரவுல சந்திர கிரணம் சாளரத்தின் வழியா பாய்ந்து அருகில் உறங்கும் அரசியின் மீது விழுந்தது. தூக்கத்துல சரீரத்தின் மேல சந்திர கிரணம் விழுந்தது. உடனே அவ கண் விழித்து உடம்பெல்லாம் பற்றி எரிகிறதேன்னு நிலவொளி படிந்த இடத்த கையால பிடிச்சுக்கிட்டு அலறினா. இதை கேட்டு எழுந்த மன்னன் திகைத்து இதெல்லாம் என்னன்னு கேட்டான். அரசியின் தேகத்துல நிலவொளி பட்ட இடங்கள்ல கொப்பளங்கள் கிளம்பி இருந்ததை அரசன் கவனிச்சு காரணம் விசாரிச்சான். என் மேல சந்திரகிரணம் விழுந்ததால இது நடந்ததுன்னு தேவி சொல்லிட்டு வலி பொறுக்க முடியாம கண்ணீர் விட்டா. உடனே அவளோட நிலைமைக்காக மிகுந்த வேதனையோட பரிவாரத்தவர்களை கூப்பிட அவங்களும் கலவரம் அடைஞ்சு கவலை கொண்டு ஓடி வந்தாங்க. உடனே தாமரை இலைகளால் ஆன படுக்கையில கிடத்தி அந்த இடத்துல சந்தன குழம்ப பூசி பன்னீர் தெளிச்சு சிகிச்சை செய்தாங்க. இவ்வளவு நுட்பமான உடல் வாய்ந்தவளா இந்துலேகைன்னு மன்னன் அதிசயித்தான். இதற்கிடையே அவனுடைய 3ஆம் தேவியான மிருகாங்கவதி விஷயத்தை கேட்டு தன் அந்தப்புரத்தை விட்டு கிளம்பி புறப்பட்டு வந்தா. திறந்த வெளியான முற்றத்தை அடைஞ்சதுமே நிசப்தமான அந்த இரவுல தூரத்துல ஏதோ ஒரு வீட்டில் நெல் குத்தும் சத்தம் கேட்டுது. இதை கேட்ட அந்த மான்விழியால் அப்பா பிராணம் போகுதேன்னு அலறிக்கிட்டு கையை உதறிக்கிட்டு பாதையில உட்காந்துட்டா. உடனே அவளுடைய தோழிகள் ஓடி வந்து அவளை அந்தப்புரத்துக்கு அழைச்சிக்கிட்டு போய் படுக்கையில கிடத்தினாங்க. செக்க சிவந்த அவளுடைய கைவிரல்கள் செந்தாமரையில வண்டு கூட்டம் உட்கார்ந்திருப்பது போல கன்னி போய் இருந்தது. மிருகாங்கவதி வலி பொறுக்க முடியாம படுக்கையில புரண்டு அரற்றினா. உடனே இந்த செய்தி மன்னனுக்கு அறிவிக்கப்பட்டது. அதை கேட்ட தர்மத்வஜனும் மனங்கலங்கி ஓடி வந்து காரணத்தை விசாரிச்சான். அவளும் தன் கைவிரல்களை அரசனுக்கு காட்டி உலக்கையின் சப்தம் என் காதில் விழுந்ததுமே என் கைவிரல்கள் கண்ணி போய்விட்டனன்னு தெரிவிச்சா. அரசனுக்கு ஆச்சரியமும் மனக்கலக்கமும் உண்டாச்சு. அவ கைவலிய போக்க சந்தன தைலத்தையும் இதர மருந்துகளையும் பூசி ஆசுவாசப்படுத்தினான். என் தேவிகளில் ஒருத்திக்கு பூப்பட்டு உடல் காயம் ஆயிடுச்சு. மற்றொருத்திக்கோ சந்திரகிரணம் உடல்ல பட்ட இடத்துல கொப்பளம் வந்துடுச்சு. 3ஆம் அவளுக்கோ உலக்கை சத்தம் கேட்ட மாத்திரத்திலேயே கை கண்ணி போயிடுச்சு. இதெல்லாம் அவங்களுடைய மென்மையையும் சுக வாழ்க்கையையும் புலனுணர்ச்சியையும் காட்டுது இல்லையா? இருந்தாலும் இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு குறையா இல்லையா அமைஞ்சிடுச்சுன்னு அரசன் ஆலோசிச்சு கவலையில ஆழ்ந்து போனான். இவ்விதம் சிந்திச்சுக்கிட்டே அவன் அந்தப்புரத்துல குறுக்கும் நெடுக்குமா அலைஞ்சு 3 ஜாமங்களையும் கழிச்சிட்டான். மறுநாள் காலையில வைத்தியர்களும் மற்றவங்களும் வந்து 3 தேவியர்களுக்கும் வேண்டிய சிகிச்சைகளை செய்து அவங்களுக்கு தீங்கு ஒன்றும் ஏற்படாதுன்னும் அவங்க பிழைச்சிடுவாங்கன்னும் உறுதியளித்த பிறகே
அரசன் மனம் சமாதானமடைஞ்சது. இவ்விதம் கதை கூறி முடித்த வேதாளம், ஓ ராஜனே, 3 தேவியரில் எவள் மிகவும் மென்மைத்தன்மை வாய்ந்தவள்னு கேட்டது. அதுக்கு விக்ரமாதித்த மகாராஜன் என்ன சொன்னாருன்னா, வண்டு கூந்தல் மேலேறினபடியால் தாராவல்லியின் தேகம் மூர்ச்சித்தது. நிலவின் ஒளி மேலே விழுந்ததால் சந்தன குயத்தியின் உடல் கொப்பளித்தது. மேலே படாமல் தொலைவில் எங்கோ கேட்ட உலக்கை சப்தத்தால் கைவிரல் கன்றிப்போன மிருங்காவதியே அதிக நுட்பமான உடல் வாய்ந்தவள். இந்த விடையை கேட்ட வேதாளம் விக்ரமாதித்தனின் தோளை விட்டு கிளம்பி பழையபடி முருங்கை மரத்தில் தொத்திக்கிச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நிலா கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேதாளம் சொன்ன இன்னொரு புதிர் கதையோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.